வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று தமிழ் புத்தாண்டு. ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நாட்களிலும் முக்கியமான திருநாள் தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டு. விவசாயிகளுக்கெல்லாம் கொண்டாட்டம். அறுவடை முடிந்து அந்த உழைப்பின் பயனை அடையக்கூடிய ஒரு திருநாள். சூரிய பகவானுக்கு நன்றி கூறக்கூடிய அந்த திருநாளில் விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது என்று. இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருடம் எப்படிப்பட்ட வருடம்? விஸ்வாவசு என்றால் உலகத்தையே குறிப்பிடக்கூடிய ஆண்டு. உலகத்தினுடைய நன்மை, முன்னேற்றம் அனைத்து தரப்பு மக்களுக்கும், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய விவசாய மக்கள், தமிழ் பெருங்குடி மக்கள், அவர்கள் அத்துணை பேருக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய, உண்மையிலேயே உள்ளபடி மிகப்பெரிய ஏற்றங்களை தரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு இன்று பிறக்கிறது. இப்படிப்பட்ட அருமையான பொன்னாளில் அத்துணை தமிழ் நெஞ்சங்களும் உங்கள் குடும்பத்தாருடன் உங்களுக்கான எதிர்காலம் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அருமையான தமிழ் புத்தாண்டில், விசுவாவசு புத்தாண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு அற்புதமான ஆண்டாக வருகிறது, எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும், ஒரு மிதமற்ற நிலை நிலவக்கூடிய ராசிகள் எந்தெந்த ராசிகள், இது அத்தனையும் தெரிந்து கொள்ள இதை தொடர்ந்து பாருங்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் மிகப்பெரிய அளவில் கோலோற்றக்கூடிய ராசிகளின் வரிசையில் முதலாவதாக வரக்கூடிய ராசி ரிஷப ராசி. அதற்கு அடுத்தபடியாக துலாம் ராசி, அதற்கும் அடுத்தபடியாக மகர ராசி. இந்த 3 ராசிகள் கோலோற்றப் போகிறது. இதுவரை இல்லாத 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அற்புத நிகழ்வுகளை, வாழ்வியல் மாற்றங்களை பார்க்க போகின்ற இந்த ராசிகளுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அதே மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் இது சிம்ம ராசி, அதற்கு அடுத்தபடியாக மீன ராசி, அதற்கும் அடுத்தபடியாக மேஷ ராசி. இந்த ராசிகள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். சனி பகவானை பொறுத்த மட்டில் அவர் தந்தை போல, அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு சங்கடமும் அனுபவமே. அந்த வரிசையில் மித்தமுள்ள ராசிகள், இப்போ கடகராசி, கும்பராசி போன்ற ராசிகள் கொஞ்சம் சற்று இளைப்பாறுகின்ற சூழ்நிலையில் வருகிறார்கள். மீதமுள்ள ராசிகள் இங்கும் அங்குமாக ஓரளவிற்கு நல்ல நிலைகளை பெறுகிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். வாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி. தமிழ் புத்தாண்டை நோக்கி பயணிக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு 7.5 சனி தொடங்குகின்றது. 3 விஷயம்தாங்க. இந்த மாதிரி நேரத்தில் குரு உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வருவதனால் மே 13ஆம் தேதிக்கு பிறகு மேஷராசி அன்பர்களுக்கு தெய்வ அருள் கிடைக்கிறது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும், மன சஞ்சலங்கள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி ஜெயிக்கப் போவது மேஷராசி என்பது உறுதியே. கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை எது? பணத்தை செலவழிக்கும் போது கவனம் வேண்டும், ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும், உறவுகளிடத்தே பேசும் பொழுது வார்த்தையில் ரொம்ப கவனங்கள் வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம். வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது எப்படி என்றால் திட்டமிடுதலின் மூலியமாக தவிர்க்க முடியும். மேஷராசி என்பவர்களுக்கான பரிகாரம், ஈஸ்வர பெருமானை வணங்கி தான தர்மங்களை ஈடுபடும் பொழுது மிகப்பெரிய நல்ல வாழ்வை பெற முடியும். ரிஷபம். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்பது ஒரு வரப்பிரசாதம். வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பார்க்காத வெற்றி, இதுவரை நீங்கள் சந்திக்காத முன்னேற்றம், வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பு முனைகளை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்றால் உறுதி. உங்களுடைய 11ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய சனி பகவான், உங்கள் ஜென்மத்திலிருந்து விடுபடக்கூடிய குரு பகவான், எல்லா கிரகங்களும் சேர்ந்து 10இல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அதுபோல ராகு உங்களுடைய 10ஆம் இடத்தில் வீற்றிருக்கப் போகிறார்.
இதையெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது பொருளாதார நிலையில் மிக பெரிய ஏற்றங்கள், வீடு வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய யோகங்கள், அது மட்டுமல்லாமல் பெரிய அளவிலான வாழ்வியல் வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், இதையெல்லாம் தரக்கூடிய யோகத்தில் நீங்கள் இருக்கப் போகிறீர்கள். ஆண்டவன் உங்களை நோக்கி அருள் வாக்கை வீசிக்கொண்டே இருக்கப் போகிறார். அது மட்டுமில்ல, புத்திரபாகியம், திருமணம், தொழிலில் முன்னேற்றம் போன்ற அனைத்து வகையான 16 வகையான சௌபாகியங்களையும் பெற்று விளங்கப் போகிறீர்கள் என்றால் அது மிகையல்ல. என் அன்பு மிதுன ராசி நேயர்களே, எத்தனை ஆண்டுகள் பொறுத்து வேண்டும்? நாங்கள் பொறுத்து பார்த்தது போதும். எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சவால்களை நாங்கள் சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். இதற்கெல்லாம் விடையே இல்லையா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வாழ்வை மாற்றி அமைப்பார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களில் இருக்கக்கூடிய, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். அரசியல்வாதிகள், மாணவர்கள், அதே போன்று ரிசர்ச் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றங்கள். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள், தலைவர்கள் போன்ற பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகங்களை பெறக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு திருப்புமுனை ஆண்டு. வாழ்க்கையில் மறுக்க முடியாத வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள் என்றால் அது மிகையல்ல. கடகராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனியிலிருந்து விடுபட்டு சனி பகவான் பாக்யஸ்தானத்திற்கு போகக்கூடிய இந்த நிலையில் மற்ற கிரகங்களும் உறுதியாக துணையாக இருக்கிறது என்பது அதிசயம். கடகராசி என்பர்களுக்கு இப்போ பெருமூச்சு விடக்கூடிய காலம். துன்பங்கள் துளைந்து நன்மைகளை பார்க்க தொடங்கக்கூடிய ஒரு காலம். புதிய தொழில்கள், புதிய முயற்சிகளில் எல்லோரும் ஈடுபடலாம். தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் மிகுதியாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருந்தே இருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உழைப்பிற்கான ஊதியமும் முன்னேற்றத்தையும் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். வேலையில் மாற்றங்கள் மட்டுமல்ல, இடமாற்றங்கள் மட்டுமல்ல, பதவிகளில் கூட மாற்றங்கள் நடக்கும். புத்திரபாகியங்கள் வரும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு புகழும் மிகப்பெரிய பெயரும் கிடைக்கும் என்பது உறுதி. நீங்கள் இந்த ஆண்டு முத்திரையை பதிக்கப் போகிறீர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு நாம் சொல்வது ஒண்ணுதான். இந்த ஆண்டு அஷ்டம சனி வருகிறது என்பது உண்மை. அதாவது சனீஸ்வர பகவான் எப்படின்னு பார்த்தோம்னா, தன்னை வருத்தி கொண்டு உங்களுக்கு சில பாடங்களை புகட்டுகிறார். உங்கள்னா மனித குலத்திற்கு. அதில் சிம்மராசிக்கு அதிகமான அனுபவங்களை தரக்கூடியது சனி பகவான். இந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வந்தாலும் கூட முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுடைய ஆரோக்கியமே. அந்த ஆரோக்கியத்தை தவிர தேவையில்லாத கடன்களை வாங்குவதும், பொருளாதாரத்தை ஒரு அனுபவம் இல்லாமல் செலவழிப்பதும், இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். பணத்தை சரியாக கையாளுவதன் மூலியமாகவும், ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்வதன் மூலியமாகவும் சனி பகவான் உங்களுக்கு உணர்த்துறார். இப்போ உனக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு, இன்னும் பெரிய பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், நீ ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோணும். இது ஒரு தந்தை செய்யக்கூடிய செயலாகும். சனி பகவான் தகப்பனார் ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு சில அனுபவங்களையும் பாடங்களையும் புகட்டப் போகிறார். அந்த பாடங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உதவியாக இருக்கும் என்பதில் ஐயப்பாடு தேவையில்லை. கன்னிராசி நேயர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகிறது? கவலை வேண்டாம் கன்னிராசி நேயர்களே. இந்த ஆண்டு காலத்தை வென்று நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை படைக்கத்தான் போகிறீர்கள். உங்களுடைய கண்டகஸ்தானத்தில் சனி பகவான் வந்தாலும் நீங்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், குடும்பத்தில் கணவன் மனைவி பேசும் பொழுது வார்த்தையில் ரொம்ப கவனங்கள் தேவை. இது இந்த காலத்தில் மட்டுமல்ல, எக்காலத்திலும் தேவை என்றாலும் சரியாக மனசில் நினைத்து வார்த்தை தவறாக வந்தாலும் கூட வம்பில் அது இழுத்து கொண்டு விட்டுவிடும். அதனால கன்னிராசி நேயர்கள் குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் கன்னிராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும். வியாபாரம் தொடங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வேலையை விட்டு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், தொழில் தொடங்குறேன் அப்படின்னு வரக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். கன்னிராசி நேயர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய மனம் படைத்த உங்களுக்கு இது ஒன்றும் பெரிய சவால் இல்லை. தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள்.
ஆண்டவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த 12 ராசிகளில் யாருக்கு நம்பர் 1 இடம் என்றால் அது துலாம் ராசியே. துலாம் ராசி நேயர்களுக்கு இதை விட இதற்கு மேலாக சிறந்த வாய்ப்புகள் வர இயலாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 9 கிரகங்களும் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்கிறது. இந்த பலன்களின் மூலியமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு முதலாவதாக நாம் சொல்லக்கூடியது, எதிரிகளே விலகி விடுவார்கள். உங்களுடைய பொருளாதார நிலை பெரிய ஏற்றங்கள், பணப்பையில் மறுபிறவி எடுத்தார் போல உணர்வுகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய சம்பந்தமில்லாத புது நோய்கள் உங்களுக்கு வரலாம். அது எதற்குன்னா, இதற்கும் மேலே நீங்கள் அவஸ்தைப்படக்கூடாது அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கைகள். இதன் மூலியமாக ஆரம்பத்திலேயே உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைக்கதற்கறியாத பாக்கியங்களை தர குரு பார்வை என்று கிடைக்கிறது. திருமணம், குடும்ப கௌரவம், குடும்ப சந்தோஷம், ஒற்றுமையுடன் உறவுகளுடன் மிகப்பெரிய அருமையான தருணங்களை செலவழிக்கக்கூடிய பெரிய முன்னேற்றங்கள், இதுவரை பார்க்காத முன்னேற்றங்கள். இவர் என்ன 10,000 சம்பாதித்து கொண்டிருந்தார், இவர் இன்றைக்கு 1,00,000 சம்பாதிக்கிறார் என்று உங்களை பார்த்து உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்றால் அது மிகையல்ல. வெற்றி உங்களுக்கே. நம்பிக்கையுடன் நடைபோடுங்கள். என் அன்பு மிகுந்த விருச்சிகராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்னன்னா, இந்த ஆண்டு உங்களுடைய எல்லா ஆசைகளும் எல்லா விதமான லட்சியங்களும் நிறைவேறப் போகிறது. உங்களுடைய அர்த்தாஷ்டம சனி முடிந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திற்கு வரக்கூடிய சனி பகவான், அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பஞ்சமாதிபதி 8இல் மறைந்தாலும் கூட உங்களுக்கு பெரிய யோகங்கள், விபரீத ராஜயோகங்கள் எல்லாம் கூட வரும். எப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் திக்பலம் பெற்று இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே இருக்கப் போகிறார். இதன் மூலியமாக உங்களுக்கு அத்தனை விதமான நலன்களும் வரும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், முருகப்பெருமானை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஸ்கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம், இது ரெண்டையும் நீங்கள் மாறி மாறி ஜபம் செய்து வரும்பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஏற்றங்களையும் இமாலய வளர்ச்சிகளையும் தந்தே தீரும். விருச்சிகராசி என்பவர்கள் சற்று பொறுமை காத்து நிதானத்துடன் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். நாளை நமதே விருச்சிகம், உங்களுக்கான எதிர்காலம் உங்களிடம் வந்து சேரும். தனுசு ராசி நேயர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஆண்டவன் இன்னும் வற்றவில்லை. இறைவன் கொடுத்து கொண்டே இருக்க போகிறார். கடந்த 10 ஆண்டுகளாக அவஸ்தைப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு ஜாக்பாட் தொடக்க ஆண்டு. இந்த நல்ல நிலை என்பது அடுத்த ஒரு 5 முதல் 6 ஆண்டுகளுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயரத்தில் உங்களை உட்கார வைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்று கூறப்போகிறார்கள். அதனால் இருந்தாலும் கூட குரு பகவானுக்கு சனி சமக்கிரகம், எதிரியோ நண்பனோ அல்ல. அப்படி அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சனி உட்காரும் பொழுது சில உடல் தொந்தரவுகளை அவர் கொடுத்தாலும் கூட மிகப்பெரிய வண்டி வாகனங்களையும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்களையும் தர சனீஸ்வர பகவான் காத்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் ராசியை சமசப்தம ஸ்தானத்தில் பார்க்க போகிறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி கொடி நாட்டுவது என்பது நிச்சயம். உங்களுடைய வரலாறு உங்கள் கையிலாலேயே இந்த ஆண்டு எழுதப்பட்டே தீரும். மகத்தான மகர ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு விடிவெள்ளி ஆண்டு. 7.5 சனியிலிருந்து விடுபட்டு அந்த சனி பகவான் உபஜயஸ்தானம் என்று முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடத்தில் போய் உட்கார்ந்து உங்களுடைய எதிரிகளை ஸ்தானத்தை பார்த்து என்னென்னலாம் எண்ணற்ற யோகங்கள் மகர ராசிக்கு. ரிஷபம், துலாம், மகரம். அதில் மகரம் துலாத்திற்கு சமமான முதலிடத்தில் பகிரக்கூடிய ஒரு இடத்தில் அமர்கிறார்கள் என்றால் அது மிகையில்லை. மகர ராசிக்கு புதிய வாழ்வு, புதிய உணர்வு, புதிய உற்சாகம், புதிய புதிய எண்ணங்கள், ஆரோக்கியத்தில் பெரிய ஒரு டர்ன் ஓவர். அதே மாதிரி பொருளாதார நிலையில் ஒரு 10,000 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு நபரால் 10 லட்சம் செலவழிக்க முடியும் என்ற கூடிய நிலை வந்து வருகிறது. அதே மாதிரி வேலை மாற்றங்கள், வேலையிலும் ப்ரமோஷன், முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கொத்தாக பேக்கேஜ் மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த அளவில் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது. இந்த ஆண்டு உங்களுடைய விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஆண்டு. மகர ராசி என்பவர்கள் நீங்கள் பட்ட அத்துணை கஷ்டங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு.
உங்களுடைய அத்துணை வியர்வை துளிகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பவுன் தங்க காசை நீங்கள் பெறத்தான் போகிறீர்கள். இந்த உலகத்திற்கு நீங்கள் யார் என்ற உண்மையை உறக்கச் சொல்ல போகிறீர்கள். கும்பராசி நேயர்களே, ஹப்பாடா, ஜென்மசனி நம்ம விட்டது. தமிழ் புத்தாண்டு தொடங்கும் போதே நல்ல செய்தி. ஜென்மசனி விட்டதுன்னா என்னது? இதுவரை எந்த கஷ்டங்கள் இருந்ததோ அந்த அளவிற்கான கஷ்டங்கள் இனி உங்கள் வாழ்வில் வராது என்பது உறுதி. முன்னேற்றங்கள் அதற்கு கொஞ்சம் பொறுமையாக நாம் காத்திருக்க வேண்டும். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சகிப்புத்தன்மையும் ஆன்மீக தொடர்பும் உங்களுக்கு அதிகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களால் இயன்ற தர்மங்களையும் தானங்களையும் மனமாற செய்ய வேண்டும். இந்த ஆண்டில் தொடக்கத்திலிருந்தே பல நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. மனசில் இருந்து வந்த சஞ்சலம், இறுக்கம் விலகும். தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். நல்ல மனிதர்கள் உங்களுடன் சேருவார்கள். நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள். நல்ல நினைப்புடன், நல்ல வார்த்தைகளால், நல்ல செயல்களால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இது சத்தியமே சத்தியமே சத்தியமே. கும்பராசி நேயர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு மறக்க முடியாத சில நல்ல நினைவுகளை தந்தே தீரும். மீனராசி என்பர்களுக்கு மனமெல்லாம் ஒரு சஞ்சலம், பயம். என்னப்பா ஊரெல்லாம் சொல்றாங்க எங்க ராசிக்கு 7.5 சனி ஜென்ம சனியா வரப்போறாரு, அவ்வளவுதானா வாழ்க்கை முடிஞ்சுதா? நம்புங்க, கண்டிப்பா நீங்க கவனமாகத்தான் இருக்க வேண்டும். எதுல கவனமாக இருக்க வேண்டும்? உங்களுடைய முக பாவனையில் மாற்றங்கள் வரலாம். உங்களுடைய பேச்சு துவனியில் மாற்றங்கள் வரலாம். நீங்கள் இப்போ கடைபிடிக்க வேண்டிய 3 தாரக மந்திரங்கள்: பொறுமை, எளிமை, கடமை. இந்த பொறுமையா இருந்து எளிமையா வாழ்ந்து கடமையை செய்தால் மட்டுமே போதும். இந்த காலத்தை கடந்து நீங்கள் வரலாறு படைக்க முடியும். மீனராசிக்கு தேவையான ஒன்று என்னது? இப்போ ஆசையை கம்மி செய்து கொள்ள வேண்டும். ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும். அப்படி குறைத்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டதற்கு மேல் தரக்கூடிய அளவில் சனி பகவான் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அவரை மாறி கொடுக்க முடியாது. அவர் கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பல அனுபவங்களையும் கொடுப்பார். ஆனால் உங்களுக்கு மோட்சஸ்தானம் என்பதால் சனியுடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கிறது. கவலை தேவையில்லை, காலம் உங்கள் பக்கம் வந்தே தீரும். என் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, ராஜ் டிவியின் உலகமெங்கிலும் இருக்கும் அன்பு தமிழ்குடி பெருமக்களே, இந்த ராஜ் தொலைக்காட்சியின் தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் வெகுவாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு தினத்தில் உங்கள் அத்துணை பேரையும் குடும்பத்தாருடன் நீங்கள் சேர்ந்து கொண்டாடுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டு, மகிழ்வுடன் உங்கள் வாழ்க்கை இன்று முதல் தொடங்கப் போகிறது என்ற உறுதியை உங்களுக்கு அளித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.